ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் டீகோடிங்கோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஆல்ரெடி லாஸ்ட் சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் டீகோடிங் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து டைப் நம்பர் 11 பார்க்க போகிறோம். டைப் நம்பர் 11ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் டு லெட்டர் மேட்ரிக்ஸ் கோடிங் சொல்லுவாங்க. இது பேர் வந்து மேட்ரிக்ஸ் கோடிங் சொல்லுவாங்க. இப்போ மேட்ரிக்ஸ் 1 அண்ட் மேட்ரிக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹேவ் காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்குது. ஸோ காலமில் வந்து சில நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆல்ஃபபெட்ஸும் இந்த பக்கம் சைடு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரு, இஃப் இன் திஸ் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ரெப்ரசன்டட் பை 0 0. சரிங்களா, இங்கே பாருங்கள், மேட்ரிக்ஸ் ஏ ரெப்ரசன்டட் பை 0. இங்கே ஏ இருக்கா, 0 0 1 3 1 3. இங்கே இருக்கா 1 and 3. நெக்ஸ்ட்டு அண்ட் t is represented by 5 and 6. t எங்கே இருக்குது, 5 6. 68 6 and 8க்கு நேரம் இங்கே t இருக்குது, 6 8. சரிங்களா, நெக்ஸ்ட் 89 8 9. ஸோ இங்கே t இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அப்படி கோட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ திஸ் இஸ் த லாஜிக் ஃபார் கெட்டிங் கோடிங். அப்படி கோட் பண்ணியிருந்தாங்கன்னா தென் ஹவு வில் டெம்ப்ட் பி டினோட்டட் பை த கிவன் நம்பர்ஸ். டெம்ப்ட் எப்படி இது மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்கன்னா வாட் இஸ் த கோட் ஃபார் டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு லெட்டருக்கு 2-3 கோடிங் வருது, எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்சர் ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். சரி, ஃபஸ்ட்டு டி. ஸோ டீக்கு என்னென்ன மாதிரியான கோடு, டி வந்து என்ன எப்படிலாம் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டி வந்து பார்த்திங்கன்னா சரி என்ன மாதிரியான கோடெல்லாம் இப்போ இதுக்கு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். 0 இங்கே இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் நம்ம 1 பார்க்கும்போது 0 3 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேறு எங்கே டி இருக்குது, இந்த லைனில் இல்லை, இந்த லைனில். ஸோ இங்கே போகும்போது 56, இந்த மேட்ரிக்ஸில் 56. இங்கே வந்து 68, இங்கே வந்து 78. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 89. ஸோ டீக்கு இதான் வந்து கோடிங். சரி, நெக்ஸ்ட் என்ன, இ இருக்குது. ஸோ இக்கு என்னென்ன கோட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லைனில் இல்லை, செகண்ட் லைனில் வந்து 12 1 and 1 11 ஒன்று, செகண்ட் லைன் தேர்ட் லைனில் இல்லை, ஃபோர்த் லைனில் இல்லை, ஃபிஃப்த்து இங்கே வந்து ஃபிஃப்த் லைனில் 59, சிக்ஸ்த்தில் இல்லை, செவன்த்தில் 75, எயித்தில் இல்லை, நைன்த்தில் இல்லை. அப்போது 11 59 75. ஓகே, ஏதோ ஒரு இ இருக்குது 97. சரி, இது இ. எம், நெக்ஸ்ட்டு எம் போகும்போது இங்கே எம் இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே இருக்குது 21. ஓகே, எம்மோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 21 இருக்குது. அப்புறம் எம் வந்து பார்த்திங்கன்னா 31 இருக்குது, 32 இருக்குது, 31 32. இங்கே வந்து எம் வந்து 58 69 79. எம் இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு பிக்கு என்னென்ன கோட் இருக்குது, இங்கே பி இங்கே இல்லை, இங்கே வந்து 12. பியோட ஃபஸ்ட்டு கோடு வந்து 12. அதுக்கப்புறம் இங்கே தேர்ட் லைனில் இல்லை, ஃபோர்த் லைனில் வந்து பி வந்து 55. ஓகே, 55 இருக்குது. பி வந்து 55. ஓகே, 55 இருக்குது. இங்கே 1 2 3 ஃபோர்த் லைன் இல்லை. ஓகே, 1 2 3 5லேருந்து தான் இருக்குது. ஓகே, ஸோ 55 இருக்குது. நெக்ஸ்ட்டு பி இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், பி இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே இல்லை. ஸோ 99ல் இருக்குது. பி வந்து 96ல் இருக்குது, 99ல் இருக்குது. 96 and 99. சரி, நெக்ஸ்ட்டு TEMPT ஆல்ரெடி டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 0 3 எங்கேயும் இல்லை, 0 10 இது மாதிரிங்க, இங்கே 10 இருக்குது, 75 இங்கே இருக்குது, TEM. அதுக்கப்புறம் 32 இருக்குது, எம். பி 96 இருக்குது, திரும்ப 78 டி. ஓகே, டெம்ப்ட். ஸோ அப்போது
இந்த ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஒன்னையும் மேட்ரிக்ஸ் டூயும் மேட்ச் பண்ணி பார்த்து ஆப்ஷன் வந்து இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இது நம்பர் 2 லெட்டர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் டு நம்பர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ லெட்டரும் நம்பரை மேட்ச் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்க்கும்போது determine the letter group in the given alternatives which correctly denotes for this letter 742-835. சரி, ஃபஸ்ட்டு 7க்கு என்னென்னலாம் வந்து கோடு வருதுன்னு பார்க்கலாம். 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 இல்லை, இங்கே 7 இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே இருக்குது. F and H ஃபஸ்ட்டு வந்து F and H, இங்கே G and G. ஓகே, G and G இருக்குது. நெக்ஸ்ட்டு H and H, நெக்ஸ்ட்டு I and I, அதுக்கப்புறம் J and I. ஓகே, ஃபஸ்ட்டு 7 ஆச்சு. நெக்ஸ்ட்டு 4க்கு வந்து AD, அப்புறம் வந்து BE, நெக்ஸ்ட்டு CC, நெக்ஸ்ட்டு DD. இங்கே வந்து 4 இல்லை, இங்கேயும் 4 இல்லை, இங்கேயும் 4 இல்லை, இங்கேயும் 4 இல்லை, இங்கே 4 இல்லை, அப்போ 4. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு 4 ஆச்சா. 2க்கு என்னென்ன மேட்ச் ஆகுது? AB, BD, CA, நெக்ஸ்ட் வந்து DE. ஸோ இங்கே வந்து 2 இல்லை, இங்கே மேலே. ஸோ 4 இது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 8. ஓகே, 8க்கு இங்கே 8 இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ 8 இங்கே இருக்குது. FG, அப்புறம் GI, நெக்ஸ்ட்டு HG, I and H, நெக்ஸ்ட்டு J and H. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. 7, 4, 2, 8, 3. நெக்ஸ்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா AC, BB, C and D, அப்புறம் D and A. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேயும் 3 கிடையாது. நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. 5 வந்து பார்த்தீங்கன்னா A and E, அப்புறம் B and A, C and B, அப்புறம் D and C. சரிங்களா? D and C 5க்கு. சரி, இப்போது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆஸ் பர் த ஆப்ஷன் நம்ம இங்கே இது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் த ஆப்ஷன் மேட்ச் ஆகுறது எதுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே எடுத்துக்கோங்களேன். JI இருக்குது, BE இருக்குது, CA இருக்குது, HG இருக்குது, DA இருக்குது, அண்ட் AE இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இது வந்து லெட்டர் டு நம்பர் மேட்ரிக்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப்பு சிம்பாலிக் மேட்ரிக்ஸ். சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் 1ல் நம்பர் கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் 2ல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ரெலவெண்ட்டாக சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Determine the correct number group from the given alternatives which denotes the symbol group. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் இட் இஸ் நம்ம லாஸ்ட்டாக பண்ணும்போது எப்படி பண்ணுமோ அப்படி அதே மாதிரி தான். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு என்னென்ன? 04, ஃபஸ்ட்டு 04. நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு 10, நெக்ஸ்ட்டு 22, ஆஸ்ட்ரிக்ஸ்க்கு 31, 43. சரி, ஆஸ்ட்ரிக்ஸ் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ருபீ சிம்பிளுக்கு இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் ருபீ சிம்பிள் இல்லை. ஓகே, என்ன எங்கே இருக்குது? 57, 67, 76, 85, அதுக்கப்புறம் 98. சரி, நெக்ஸ்ட்டு அட்டை. ஸோ அட்டை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 03, 12, 21, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 40. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் இங்கே எங்கே இருக்குது?
இந்த மேட்ரிக்ஸில் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் இருந்தால் 58, அதுக்கப்புறம் 69, அப்புறம் 75, 86, 99. சரி, நெக்ஸ்ட்டு இந்த டாலர் சிம்பிள். ஸோ டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது? டாலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 00, அப்புறம் 11, 23, 32 அண்ட் 44. சரி, இது வந்து இப்படி இருக்குது. சரி, இப்போ இதுக்கு பார்க்கலாமா? ஸோ பார்க்கும்போது இதுக்கும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 04, ஃபஸ்ட் ஆப்ஷன் 04 இருக்குது, 76 இருக்குது, 43 இல்லை. சரி, செகண்ட் ஆப்ஷன் 22 இருக்குது, 67 இருக்குது, 40 இருக்குது, 75 இருக்குது, 11 இருக்குது. அதாவது 22, 67, 40, 75, 11. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதில் இன்னொரு டைப் இருக்குது, லாஸ்ட் டைப்பு ஜம்பிள்டு மேட்ரிக்ஸ். எல்லாம் வந்து ஹைப்ரிட் ஆகிருக்கும். சரிங்களா, எல்லாமே கலந்துருக்கு. டிட்டர்மைன் த ஜம்பிள்டு லெட்டர் நம்பர் குரூப் இன் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் விச் கரெக்ட்லி டினோட்ஸ். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் லெட்டர்ஸ். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 9. ஸோ 9 எடுத்துட்டா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதாவது 02, 11, 24, 31, 40. ஓகே, 9 முடிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் எங்கே இருக்குது? இந்த மேட்ரிக்ஸில் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் இல்லை. அப்போது ஏடி, அப்புறம் நெக்ஸ்ட்டு பிஇ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ, நெக்ஸ்ட்டு டிசி, அதுக்கப்புறம் இபி. இந்த சிம்பிள் ஓவர். நெக்ஸ்ட்டு டாலர் சிம்பிள். ஸோ டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் இருக்குது. 03, 14, 20, 32, 41. ஓகே, டாலர் சிம்பிள் ஓவர். நெக்ஸ்ட் ஆஸ்டிக்ஸ் சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 01, 13, 22, 30, அப்புறம் 43. சரி, நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்குது? எம் இருக்குது. எம் லெட்டர் இருக்குது. ஓகே, லெட்டர் எங்கே இருக்குது? எம் இங்கே இருக்குது. இந்த இதான் 04, 10, நெக்ஸ்ட்டு 21, அதுக்கப்புறம் 34, ஃபைனலி 42. ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷனில் எது வந்து இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24, ஃபஸ்ட் ஆப்ஷன் 24 எங்கன்னா இருக்கா? 24 எங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது வேண்டாம், இது ராங்காக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து அகைன் 24 இருக்குது. 24 இங்கே எங்கேயும் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் 11. ஸோ 11 இருக்குது. நெக்ஸ்ட்டு டிசி இருக்குது, 20 இருக்குது, 22 இருக்குது, 10 இருக்குது. அப்போது 11, டிசி, 20, 22 as well as 10. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்? கோடிங் டிகோடிங்கில் ஒரு மேட்ரிக்ஸ் கோடிங் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அதில் வேரியஸ் டைப்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.